ரைட் பை. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 2ல நேத்து பேசும் பொழுது ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூன்னு பேசியிருந்தோம் இல்லையா? ஓகே, இப்போ ஒரு சம போட்டு காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சம் போடுவோம். சரி, இந்த இடத்துல பிளஸ் கியூ இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் கியூ இருக்கு, இங்க மைனஸ் கியூ இருக்கு. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூன்னு கேட்குறாங்க. என்ன சார் பண்றது? இங்க முதல்ல இந்த சார்ஜை பாருங்க, ஒரு கியூ. இந்த சார்ஜை பாருங்க, ஒரு கியூ. டிஸ்டன்ஸ் என்ன? ஈக்குவலேட்டரல், எல்லா சைடும் டி தான். அப்ப எஃப் ஒன்னோட டைரக்ஷன் இவன் தான் ஒன்னு பாருங்க, இந்த டைரக்ஷன் எஃப் ஒன்னு பாசிட்டிவ், இவனும் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகுது. இங்க நெகட்டிவா இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுது. இது F2. எப்பவுமே ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதை பார்த்தாலே தெரிஞ்சிருது. ஆக்சுவலா இதுக்குள்ள ரெண்டு ட்ரையாங்கிள் மறைஞ்சிருக்கு, ஒரு 60 ஒரு 60 120. அப்ப நெட் ஃபோர்ஸ் இந்த பக்கமா ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நல்லா யோசிச்சு பாரு, இந்த சார்ஜ ஒரு ஃப்ரெண்டு இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறான், இன்னொரு ஃப்ரெண்டு இந்த பக்கமா பிடிச்சி இழுக்கிறான். அவன் எங்க தான் போவான்? இதுதான் நெட்டு. கரெக்டா? முதல்ல F1 மட்டும் சொல்லுங்க சார். K கேபிட்டல் Q ஸ்மால் q பை டி ஸ்கொயர். அப்ப இதை பார்த்தா F மாதிரி தானே இருக்கு. F2 சொல்லுங்க சார். K கேபிட்டல் Q ஸ்மால் q பை டி ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுமா, இங்க நீங்க மைனஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் ஃபார்முலாவிலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாவிலையும் மைனஸ் பயன்படுத்தக்கூடாது. மைனஸே இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்க வெக்டார். அந்த மைனஸ் யார் சொல்லிடுவா? இந்த டைரக்ஷன் சொல்லிரும். அதனால இந்த இடத்துல மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப F2க்கு ஒரு F. F net எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது? F net equal to root of F1 square plus F2 square plus 2F1 F2 cos theta. இதான் ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க இருந்து F net மட்டும் வேணும்னா root of F1 ஸ்கொயருக்கு F ஸ்கொயர், F2 ஸ்கொயருக்கு F ஸ்கொயர், 2F1 F2 cos 120. உங்களுக்கு தெரியுமா, cos 120 minus 1/2 cos 60 plus 1/2 cos 120 தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, minus 1/2. இந்த 2 இந்த 2ம் போயிடும், இந்த மைனஸ் எஃப் ஸ்கொயரும் பிளஸ் எஃப் ஸ்கொயரும் போயிடும். ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் எஃப். நேத்து என்னப்பா சொன்னேன்? ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 இருந்தா ரிசல்டன்ட் ரூட் 2 டைம்ஸ். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 இருந்தா ரிசல்டன்ட் ரூட் 3 டைம்ஸ். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 இருந்தா ரிசல்டன்ட் அங்க இருக்கிற ஒரு ஆளு எஃப்னா எஃப் தான். ஆனா சேமா இருக்கும், ஈக்குவல் வெக்டாரா இருக்கும். இப்ப வேற வேற இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். F1 வந்து ஒரு 3F, F2 வந்து ஒரு 4F. இப்படி தான் நீங்க என்ன பண்ணணும், மேனுவலா சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ரைட்டாப்ப? ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சம்ம கற்றுக்கணும். சுத்துலா குட் ஈவினிங் மே. லிங்கேஷ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். அடுத்தது கேப்லா இந்த மாடல் எல்லாத்தையும் நான் போட்டு காட்டவா? ஓகே, இந்த சம் ட்ரை பண்றீங்களாப்ப? இங்க பாருங்களேன், ஒரு ஸ்கொயர் சம். இங்க பிளஸ் கியூ, இங்க பிளஸ் கியூ, இங்கேயும் பிளஸ் கியூ, இங்கேயும் பிளஸ் கியூ. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ. அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், பிளஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதோட எஃப் நெட் என்னவா இருக்கும்? யோசிக்காம சொல்லுங்க. இதோட எஃப் நெட் என்னவா இருக்கும்? 0 சார். 0. எக்ஸலென்ட். 0. 0. ஏன் 0ன்னா இந்த பிளஸ் கியூ என்ன பண்ணுன்னா எஃப்னு ஒரு ஃபார்முலா, ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்கும். ஏன்னா இதுவும் கியூ தானே, இதுவும் கியூ தானே, இந்த இடம் மட்டும் டியா. அப்ப Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். அப்ப அது வெறும் எஃப் இந்த பக்கம் மட்டும் வரும். அதே மாதிரி இந்த ரெண்டாவது சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். நீங்க F1 F2 F3 F4 எடுத்துக்கலாம். ஆனா எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலா பாருங்க, எல்லா சார்ஜும் ஈக்குவலா பாருங்க. அதனால இந்த ஃபோர்ஸும் எஃப், இந்த ஃபோர்ஸும் எஃப், both are equal and opposite, cancel to each other. Finally F net is 0.
ரைட்டா? இது ஸ்கொயர் சம். இதுல இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. சரி, ஒருவேளை நான் வேல்யூஸ்லாம் மாறி மாறி இருந்தா என்ன சார் பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்லவா? இந்த இடம் +3Qன்னு எடுத்துக்கோங்களேன், +4Qன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடம் +5Qன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடம் +Qன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடம் +Qன்னு எடுத்துக்கோங்க. இங்க ஒரு சார்ஜ் வச்சுக்கோங்க, +Q. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Qன்னு கேட்கிறேன். இந்த ஸ்மால் Q மேல நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்கிறேன். பா, இந்த சம்மெல்லாம் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தாராளமா பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். பார்த்துட்டே வாங்க. 4Qல இருந்து இந்த Qக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் தானே? 4Q Q K 4Q Q by d². அப்ப 4F. ஒத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாரு, 4. இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாரு, 1. 4 into 1 4Fன்னு எழுதணும். அப்போ யாராவது இங்க சொல்லுங்க பா, இது எத்தனை F? 5F. 5F. இது எத்தனை F? +Q மட்டும் எத்தனை F? 1F. ஏன் வெறும் +Q Q தானே? Q Q அவ்வளவுதான். அப்ப இது எவ்வளோ? வெறும் F. வெறும் F. ரைட், நல்லா சொன்னீங்க. கவனமா கவனிங்க. இந்த 4Fம் 1Fம் கரெக்டா 180 டிகிரியா பாரு. ரெண்டு பேரும் எதிரெதிரா ஆக்ட் ஆகுறாங்களா? இப்போ 4Fன்னு ஒருத்தன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுறான், 1Fன்னு ஒருத்தன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுறான். யார் ஜெயிப்பா? 4F தான் ஜெயிக்கும். இந்த 4Fல இருந்து 1F போயிடுச்சுன்னா 3F. 3F ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? யாரோடது அதிகமா இருக்கோ அவங்களோட டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இந்த இடம் 3F. ஒத்துக்கிறீங்களா? அப்போ இது 5F, இது 1Fனா இந்த இடம் 4F. இந்த ஆங்கிள் கண்டிப்பா 90ன்னு நீ புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன்னா இது 45, இதுவும் 45. அப்ப கண்டிப்பா அந்த இடம் என்னவா தான் இருக்கும்? 90ஆ இருக்கும். அப்ப இந்த இடம் ரிசல்டன்டா F. F1 வந்து 3F, F2 வந்து 4F. அப்ப F net என்னவா இருக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா √2 டைம்ஸ். இப்ப இதுவும் 3F, இதுவும் 3F. ஆன்சர் என்னடா? √2 டைம்ஸ் ஆஃப் 3F. ஆனா இங்க மாறி மாறி இருக்குல்ல, என்ன பண்ணணும்? வழக்கம் போல F net ஃபார்முலாவா? 90 டிகிரி தானே? 90 டிகிரினாலே என்ன கவனி, F1² + F2² மட்டும் தான் எழுதணும். +0. ஏன்? cos 90 0. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? இது 9F², இது 16F². ஆன்சர் 5F. 25 5F. எப்ப நீங்க 3 4 19 பாக்குறீங்களா, ஆன்சர் 5. உங்களுக்கு தெரியுதா? 3 4, ஒரு ஃபோர்ஸ் 3, இன்னொரு ஃபோர்ஸ் 4. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. அப்ப ரிசல்டன்ட் கண்டிப்பா 5F தான். அதுவே இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு ஃபோர்ஸ் வந்து 6F, ஒரு ஃபோர்ஸ் வந்து 8F. 90 டிகிரினாலே ஆன்சர் கண்டிப்பா 10F. ஏன்? 3Fக்கும் 4Fக்கும் 5 சொன்னா, அப்ப 6Fக்கும் 8Fக்கும் ஆன்சர் என்ன? 10. நம்மளன்னா √F1² + F2². F1க்கு பதிலா 36F², F2க்கு பதிலா 64F². பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு 100. ஆன்சர் 10F. ரைட்டா? இப்படிதான் நீங்க ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? புரியுதா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பார்த்துட்டு வாங்களேன். இந்த மாடல்ல நிறைய சம் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் சம்மெல்லாம் பார்த்துட்டு போனாதான்பா நல்லா இருக்கும். வெறும் கான்செப்ட் மட்டும் அடிச்சுட்டு ஓடனா உனக்கு அங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது. F = K Q1 Q2 R² அதான் தெரியும். அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஊறுகாய் கூட போட முடியாது. அப்ளை பண்ண கத்துக்கணும். இப்ப இது யாரா சொல்ல ட்ரை பண்ணுங்க. சொல்லு பே. இந்த போன சம்ல அந்த டிகிரி காஸ் தீட்டா மட்டும் எப்படின்னு சொல்றீங்களா? cos 90 ஏன் 90 கேக்குறியா இல்ல 0 ஏன்னு கேக்குறியா? இல்ல சார், டைரக்டா போட்டதாவது நான் கவனிக்கல சார். இல்ல, இந்த இடம் cos F1 ஆக்சுவல் ஃபார்முலா என்ன செஞ்சேன்? F1² + F2² + 2F1 F2 cos 90 தானே? cos θ cos 90 தானே? எஸ் சார். cos 90 0 டேர்ம் ஃபுல்லா காலி இல்ல. ஓகே சார்.
எப்பவுமே வெக்டார்ல 90 டிகிரின்னா என்னடா r = √p² + q² மட்டும் தானப்பா வரும். ஓகே சார். 90ன்னா அவ்வளவுதான் வரும். வேற ஏதாவது ஆங்கிள்னா தான் +2pq cos θன்னு வரும். ரைட்டா? இந்த ஒரு சம் எல்லாரும் ரொம்ப கரெக்டா சால்வ் பண்ணுங்க. பை இந்த இடம் +5q, இந்த இடம் +6q, இந்த இடம் -q, இந்த இடம் -2q, இங்க ஒரு q இருக்கு. ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் q ன்னு கேக்குறேன். இது +q. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் +q. இப்பதான் நீங்க பிராக்டிஸ் ஆயிட்டீங்கல்ல. இது எத்தனை Fன்னு சொல்லுங்க. பேஸ் வாயத்தர 5F. 5F. இது எத்தனை F? 6F. 6F. ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. இந்த 1qல இருந்து இருக்குல்ல, இது எத்தனை F? இங்க வெறும் q தான் இருக்கு, இங்க q தான் இருக்கு. அப்ப என்னது? 1F, 2F, 3F? 1F. 1F ஓட டைரக்ஷன் சொல்லுங்க. 1F ஓட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் -q இல்ல அவே -q? டுவர்ட் -qf. இந்த 5Fம் இந்த Fம் சேர்ந்து ஒரேடியா இங்க என்ன வரும்? 6F. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சீங்க. இங்க 6, இங்க 2F ஓட டைரக்ஷன், அதனால இந்த இடம் என்னவா இருக்கும்? 8F. ஆங்கிள் எவ்வளோ? ரிசல்டன்ட் எவ்வளோ? இவ்வளவுதான் சம்மு. உங்க கொஸ்டின் பேர் படிச்சு பாரு, 4 லைன்ல கொடுத்துருப்பாங்க. 4 charges are +5q + 6q -q -2q placed at the corners of a square. When small charge placed center of square ன்னு கொடுத்துட்டு find the net force ன்னு கேட்டுருவான். இல்ல டயக்ராம் கொடுத்து கேட்டுருவான். உனக்கு கொஞ்சோண்டு அறிவு இருந்தா போதும். அப்படியே பெருசா ஐன்ஸ்டீன் அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமா ட்ரை பண்ணாலே இந்த ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ரைட்டா? இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இனிமேல் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இங்க 5F, இங்க F அப்படி யோசிக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? இந்த 5Q 5F மனசுல நினைச்சுக்கோ. -q F டைரக்ஷன் என்ன? ஒரே டைரக்ஷன். அப்ப டைரக்டா கோடு போட்டு 6Fன்னு சொல்லணும். ஒருவேளை இது +q இருந்துருச்சுன்னா 5F மேல இருந்து வருது, ஒரு F இங்க இருந்து போயிடுது, 5Fல இருந்து ஒரு F போயிட்டுனா 4Fன்னு போடணும். தெரியுதா? நடுவுல சின்ன பிள்ளைங்க மாதிரி அங்கெல்லாம் போட்டு உட்காந்துட கூடாது. ஒரே கோடை போட்டு ஃபைனலா இந்த 6Fக்கு வர்ற மாதிரி பாத்துக்கணும். ட்ரை பண்ணுவோமா? இங்க வாங்க. இந்த இடம் +8q, இந்த இடம் +2q, இந்த இடம் +10q, இந்த இடம் +2q, இந்த இடம் q. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் q ன்னு கேக்குறேன். ஒன்னும் பண்ணாத, இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டு டேய் இது எத்தனை Fன்னு கேக்குறேன். டக்குன்னு சொல்லுங்க அப்ப. 6F. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பேரும் பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் பண்ணிக்கோ. 8ல இருந்து 2 போயிட்டுனா 6F. ரெண்டு பேரும் பிளஸ் 6, 2. இந்த இடம் 8F. 8F. ஒருவேளை இந்த மைனஸா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த -2 இருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த இடம் 12. 12 ஏமா வருது? 10 இல்ல? 10F. 10F. ஓ, நீ இந்த சொல்லிட்டியா? நீ சொன்னது கரெக்ட் தான். நீ இந்த ஆ, 10ஐயும் இந்த ஆமா சார். 2ஐயும் நான் அந்த பார்த்து பக்கம் சொல்ற. சொல்றேன் ஓகே சார். ஓகே. அப்ப இந்த பக்கம் 12, அந்த பக்கம் 8. சால்வ் பண்ண ஆன்சர். இப்போ ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. வழக்கம் போல 6F, 8F, 10F. தெரியுதா? ஏன் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கையை பிடிச்சி உள்ள கூட்டு போறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து பெரிய சம் வரும்போது அசால்ட்டா சால்வ் பண்ணணும். அப்ப என்ன பண்றேன்னா, டைரக்ஷனை கவனமா கத்துக்கணும். பிளஸ்ஸா இருந்தா ஃபோர்ஸ் வெளில போகும், மைனஸா இருந்தா சார்ஜ் நோக்கி போகும். ரைட்டா? கத்துக்கலாமா? ஓகே. அடுத்தது ஹெக்ஸகன் சம் போடுறேன், புரியுதான்னு பாரு. அப்படியும் புரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்துறேன். இது ஹெக்ஸகன் நம்பு, இது ஹெக்ஸகன். +q 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 +q. டக்குன்னு யோசிக்காம ஆன்சர் சொல்லுங்க. ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ். 0. ஏன் 0? இதுக்கு டைரக்ஷன் பாருங்க. இது இந்த டைரக்ஷன் ஒரு F, இது இந்த டைரக்ஷன் ஒரு F. உங்களுக்கு ஏன் ஒரு Fன்னு தெரியுதா? எல்லா சார்ஜில இருந்தும் அந்த சென்டர் ஒரே டிஸ்டன்ஸ் தான்.
சார்ஜும் Q தான், இதுவும் Q தான். உனக்கு நல்லா தெரியுது KQ/R²னாலே இவ்வளோத்தையும் உன்னால தூக்கிட்டு போக முடியாது. ஆனா இதை தூக்கிட்டு போலாம்ல. ஒரு F ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர். அதே மாதிரி எல்லா சைடும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர், ஈக்குவல் டு ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர். அப்ப டோட்டல் F நெட் 0. இது ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டின் பாரு. ஹெக்ஸகன்ல எல்லா இடத்துலயும் சார்ஜஸை பிளேஸ் பண்ணிட்டு நெட் சார்ஜ் அங்க வச்சிருவாங்க. அப்ப 0ன்னு கிடைச்சிருமா? இதுல என்ன கேம் சூப்பரா இருக்கு பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்க. அரே நிமிஷம். விஸ்வதி குட் ஈவினிங் மே. ராஜஸ்ரீ குட் ஈவினிங் பே. Good evening, sir. Good evening, sir. ரைட் பே. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 7:15 வரைக்கும் எடுத்துக்கிறேன். இந்த கோர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன். ரைட்டா? நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல்டு ஸ்டார்ட் பண்றேன். கவனமா கவனிங்க பே. ஹெக்ஸகன் சம் பாரு. இந்த ஹெக்ஸகன் போறது மட்டும் எனக்கு வர மாட்டேங்குன்னு வச்சுக்கோங்க. நீ பாரு, இந்த இடம் பிளஸ் கியூ மைனஸ் கியூ பிளஸ் கியூ மைனஸ் கியூ பிளஸ் கியூ மைனஸ் கியூ. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ. ட்ரை பண்ணலாமா? முதல்ல இந்த சம் நான் கற்றுக் கொடுக்குறேன், அடுத்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே இதை ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணம் நீங்கள் ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீ தான் யோசிக்கணும், சார் இங்கிருந்து ஒரு எஃப் வெளியில வருது, இங்கிருந்து ஒரு எஃப் உள்ள போகுது, அதாவது சார்ஜ் நோக்கி போகுது. அப்ப இந்த இடம் வந்து 2F. ஒத்துக்கிறீங்களா? 2F. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 2F. சரிதானே பாருங்க. ஏன்னா பிளஸ் கியூல இருந்து ஒரு எஃப், மைனஸ் கியூவை நோக்கி ஒரு எஃப். ரைட்டா? இந்த மாதிரி 3 வெக்டார் வரும்பொழுது நீங்க 2 தான் முதல்ல கன்சிடர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தேர்ட் பார்க்கணும். இப்ப இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இங்க ஒரு 2F இங்க ஒரு 2F இருக்குல்ல, யாராவது யோசிக்காம ஆன்சர் சொல்றீங்களா? 2 2Fம் 120 டிகிரி. அப்ப இந்த ரிசல்டன்ட் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2F. அவ்வளவுதான். எக்ஸலன்ட். 2F தான். இதுக்காக தான் அந்த ஐடியா சொன்னது. இப்ப தேவையில்லாம நீ போய் உட்காந்துட்டு √4F² + 4F² + 2 × 2F × 2F × cos 120 போட்டு அங்க சால்வ் பண்ணாலும் அதான் வரப்போகுது. மனசுல வச்சுக்கோங்க, 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி √2F, 2 ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி √3F, 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி. இப்ப இந்த 2F ரிசல்ட் கிடைச்சிருக்குல்ல, இது ஆன்சர் கிடையாது. இன்னும் இங்க ஒரு சார்ஜ் இருக்கு பாருங்க, இதோ ஒரு பிளஸ் கியூ இருக்கு பாருங்க, இதோ ஒரு மைனஸ் கியூ இருக்கு பாருங்க. இந்த பிளஸ் கியூவால இந்த பக்கம் ஒரு எஃப், இந்த மைனஸ் கியூவால இந்த பக்கம் ஒரு எஃப். அப்ப இந்த பக்கம் டோட்டலா 2F. இங்க ஒரு 2F, இங்க ஒரு 2F, கடைசியா வந்து நிக்குது. டக்குன்னு ஆன்சர் அடிங்க. 0. 0. 0. 0. புரிஞ்சிருச்சா? இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஒரு பிளஸ் கியூ, ஒரு மைனஸ் கியூ, ஒரு பிளஸ் கியூ, ஒரு மைனஸ் கியூ, ஒரு பிளஸ் கியூ, ஒரு மைனஸ் கியூ. நெட் ஃபோர்ஸ் என்ன? டக்குன்னு எல்லாம் உன்னால 0ன்னு சொல்லிட முடியாது. எல்லா பக்கமும் ஒரே சார்ஜ் இருந்தா தான் 0ன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ரைட்டா? குழப்பிக்காத, பெரிய கஷ்டம்லாம் இல்ல. நான் இன்னும் பொறுமையா அழகா சார் கத்துக்கிறேன். மத்த 2 சைடு சார். எந்த சைடு? எல்லா சைடும் போட்டுமே. இது ஒண்ணுடா. இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஃபோர்ஸா? இது 2ன்னா சார். இது ஃபுல்லா முடிஞ்சிச்சு பாரு. இப்போ இந்த 1ன்னு சொல்லும்போது 2 சார்ஜ் முடிச்சிட்டேனா, இங்க 2 சார்ஜ் முடிச்சிட்டேனா, மீதி பாரு இந்த இடம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ல என்ன நல்லா புரிய வைக்கிறேன் பாரு. பொறுமையா பார்த்துட்டே வாங்க. இது ஒரு ஹெக்ஸகன், இது சென்டர், இந்த இடம் சென்டர். வழக்கம் போல பிளஸ் கியூ மைனஸ் கியூ. ஒன்றும் இல்லை, பிளஸ் கியூவா இருந்தால் வெளில துரத்தும், மைனஸ் கியூவா இருந்தால் கூட்டிட்டு போயிடும், அவ்வளோதான். பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ மைனஸ் கியூ மைனஸ் கியூ மைனஸ் கியூ. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூன்னு கேட்குறேன். இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது? நான் ஒரு கோடு போடுறேன், என்னன்னு சொல்றீங்களா? இதுக்கு நேரம் எத்தனை எஃப்? இதுக்கு நேரா எத்தனை எஃப்? வாயத்தர 2F. சவுண்டா சொல்லுங்க. இதுக்கு நேரா 2F இல்லையா? அடுத்தது இந்த பிளஸ் கியூல இருந்து இது எத்தனை எஃப்? 2F. இந்த பிளஸ் கியூல இருந்து இது எத்தனை எஃப்? 2F.
நீங்க யார் 2 பேருக்கு முதல்ல ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? இந்த 1ஆம் நம்பருக்கும் இந்த 3ஆம் நம்பருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது இவங்களோட கண்டுபிடிச்சிட்டு இப்போ இவங்களோட கண்டுபிடிச்ச ரிசல்ட் நீங்க வருமா? இது ஒரு 2f, இது ஒரு 2f. ஆங்கிள் பிட்வீன் தம் 120. அப்ப இந்த இடம் இந்த இடம் ஆக்சுவல் 2f. ஆன்சர் நீங்க டிக் பண்ண வேண்டியது 4f. சரிதா? இப்படிதான் சால்வ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. அப்ப பிளஸ் கியூல இருந்து ஒரு எஃப் வெளில போகும், மைனஸ் கியூ நோக்கி ஒரு எஃப் உள்ள போகும். ரைட்? சரி, இவ்வளவு நேரம் நான் 1Q வச்சு தானே கத்து கொடுத்தேன். இப்ப அந்த நம்பரை மாத்திர நீங்க ட்ரை பண்றீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணுங்க. ஒரே ஒரு சம் மட்டும். சால்வ் பண்றது கூட நம்ம அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். கரெக்டா சொன்னீங்கன்னா போதும். பிளஸ் 4Q மைனஸ் Q பிளஸ் 3Q மைனஸ் Q பிளஸ் 4Q மைனஸ் Q. ரைட்டா? நான் ஒரு கோடு போடுறேன். எத்தனை எஃப்னு கரெக்டா சொல்லணும். இங்க ஒரு பிளஸ் கியூன்னு இருக்கு. இங்க இருந்து இங்க டோட்டல் எஃப் எவ்வளோ? அவ்வளவுதான். அழகா சொல்லிட்டீங்க. 5f. ஒருவேளை இது பிளஸ் கியூவா இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் 3f மாறி இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி இங்க டோட்டல் எஃப் எவ்வளோ? 5f. ஆங்கிள் எவ்வளோ? ரிசல்டன்ட் எவ்வளோ? ரிசல்டன்ட் எவ்வளோ? 5f. அப்ப இந்த 3ல இருந்து இந்த மைனஸ் கியூ இது எத்தனை எஃப்? 4f. ஆன்சர் அடிங்க. 9f. எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்களா? ரைட்டா? ரொம்ப ஈஸி. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துக்கிட்டே தான் முடிச்சு விட்டுலாம். 9f கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இவ்வளவுதான் எக்ஸகன் சம். ஒண்ணு எல்லா பக்கமும் சேம் சார்ஜ் கொடுப்பாங்க, இல்ல பிளஸ் மைனஸ் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம். ரைட்? நீ வரேன். இன்னொரு ஐடியா பாருங்களேன். இப்ப பிளஸ் 4Q மைனஸ் 4Q பிளஸ் 4Q மைனஸ் 4Q பிளஸ் 4Q மைனஸ் 4Q. இந்த மாதிரி வேற வேற நம்பர் பிளஸ் மைனஸ்ல மாறி இருக்கு, Q இருக்கு. ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட் நெட் என்னவா இருக்கும் உனக்கு தெரியும்? 16 சார். ஏன் 16? டேய், உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அல்டர்ல பிளஸ் மைனஸ் சேம் நம்பரா இருந்தா எஃப் நெட் என்னடா வரும்? இது எத்தனை எஃப்? வாயத்தர 8f. இது எத்தனை எஃப்? 8f. ரிசல்டன்ட் எவ்வளவு? ஓகே சார். ஆப்போசிட் அந்த சைடு சார். 8f. இந்த இடம் 8f. அப்போ இந்த 4 பிளஸ் அந்த 4 மைனஸ். அப்ப இங்க இருந்து ஒரு 8f அந்த பக்கம் போயிடும். அப்ப 8f மைனஸ் 8f 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்னு அப்படியே ஆர்டரா இருந்தாலும் எஃப் நெட் 0 தான். எல்லா பக்கம் ஒரே சார்ஜ் பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ ஆறுமே பிளஸ், எல்லாம் ஒரே வேல்யூ பாசிட்டிவா இருந்தாலும் எஃப் நெட் 0 தான். இதெல்லாம் பார்த்து தான் அப்படி போய் டிக் பண்றது. ரைட்டா? பை இன்னும் ஒரு மாடல் மட்டும் இங்க பாரு. ஸ்கொயர்ல ஒரு சம் மிஸ் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணலாமா? டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆக்சுவலா ஸ்மால் கியூ இங்க இருக்கு. பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ சென்டர்ல கிடையாது. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ. இந்த சம் உங்களுக்கு ரொம்ப புதுசு, ஆனா கொஞ்சம் பொறுமையா கத்துக்கிறீங்களா? நீ எப்பவுமே என்ன பண்ணணும், அந்த லொகேஷனுக்கு பேர் கொடுத்துரு. 1 2 3 கொடுத்துரு. 1 2 ஒரே நிமிஷம் 2 3. இப்ப F1ஓட டைரக்ஷன் இது பிளஸ் கியூ. F1ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இது பாசிட்டிவ் தானே, இதுவும் பாசிட்டிவ் தானே. அப்ப F1ஓட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கும். F1 இஸ் நத்திங் F. ஏன் சரி F முடிவு பண்ணீங்க? ஒரு Q எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ். அப்படி F3 பாருங்க. Fன்னு ஒத்துக்கிறீங்களா? F3 F. ஏன்னா இதுவும் ஒரு Q ஒரே டிஸ்டன்ஸ் F. டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு, அதனால F.
2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி. ரிசல்ட் சொல்லுங்க. √2f. இதோட ஆன்சர் முடியல. இங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க, இவனை தான் கவனமா ஹேண்டில் பண்ணணும். F2 ஓட டைரக்ஷன் இந்த பக்கம் போகுதா, இதுதான் F2. ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸ் d, இந்த டிஸ்டன்ஸ் d. உங்க எல்லாருக்கும் பித்தாகரஸ் தியரம் தெரியும், √2d இந்த இடம். கரெக்டா? இப்போ F2க்கு நீ என்ன பண்ணணும், k கேபிட்டல் Q ஸ்மால் q பை இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயரு 2d ஸ்கொயரா. அப்ப இந்த k q பை d ஸ்கொயரை மட்டும் fன்னு சொல்லலாமா? அப்ப F2க்கு பதிலா f/2ன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த டைரக்ஷன் ஒரு f/2, இங்க ஒரு √2f. ஃபைனலா உங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கும் தெரியுமா? √2f பிளஸ் f/2ன்னு இருக்கும். f தூக்கி வெளில போட்டுருங்க. இப்ப f தூக்கி வெளில போட்டீங்கன்னா இது எப்படியோ ஆன்சர் மாத்துவாங்க. ஒரே நிமிஷம். இது என்னென்ன வேலை பண்றாங்க பாருங்களேன். √2f பிளஸ் f/2 இதான் ஆன்சர். இந்த f தூக்கி வெளில போட்டா 2√2 பிளஸ் இந்த பக்கம் 2√2 பிளஸ் 1/2 இப்படி ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா f/2 2√2 பிளஸ் 1 இப்படி ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா kq/d ஸ்கொயர் 2√2 பிளஸ் 1/2 இப்படி ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா பார்த்தது நீ பயந்துடக்கூடாது. உனக்கு இது தெரியும்ல, இதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்ணாலும் என்ன பண்றீங்க, மாடிஃபை பண்ணிக்கிறீங்க. கவனமா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் சம் கொடுத்துட்டு சார்ஜ் ஏதாவது ஒரு கார்னர்ல வச்சுட்டான்னா நீங்க 1ஐயும் 3ஐயும் முதல்ல சால்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் 2க்கு வரணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அப்பதான் 90 டிகிரி ஆகும். அப்பதான் வேல்யூ வரும் உனக்கு. ரைட்? இதே நான் நம்பர் மாத்தி ட்ரை பண்ணலாமா? இங்க வாங்க. இந்த இடம் +4q, இந்த இடம் +3q, இந்த இடம் +5q, இங்க q. இந்த சம நீங்க அசால்ட்டா சால்வ் பண்ணணும். ஐடியா சொல்றேன். எல்லா டிஸ்டன்ஸும் d தான், ஏன்னா ஸ்கொயர். இது எத்தனை f? 4f. கொஞ்சம் ஆக்டிவா சொல்லுங்க. இந்த இடம் எத்தனை f? 3f. ஆங்கிள் எவ்வளோ? ஆன்சர் எவ்வளோ? 5f. எப்ப பார்த்தாலும் எந்த சம் பார்த்தாலும் உங்களுக்கு 4-3ன்னு இருக்கும், இல்ல 8-6ன்னு இருக்கும். டக்குன்னு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை. இல்லைன்னா √p² + q² போட்டிருக்கோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா 5fன்ட்டு? இனிமேல் தான் உங்களுக்கு சிக்கல். இங்க இருந்து இங்க வாங்க. இந்த சார்ஜ் +5q, இது வந்து qவா? இப்ப எப்படி சால்வ் பண்ணணும்? இதை சால்வ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இது 1ன்னு வச்சுக்கோங்க வழக்கம் போல, இது 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே 2 தான் நீங்க லாஸ்டா கண்டுபிடிக்கணும். k 5q q பை இந்த இடம் √2d 2d ஸ்கொயர். அப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த 5 மட்டும் வந்துருமா? 5/2 k q/d ஸ்கொயர். உங்களால உணர முடியுதா? இந்த 2ஐயும் 5ஐயும் தூக்கி எட்ட போட்டேன். சார் 5/2f. அப்ப இந்த இடம் 5/2f. ரெண்டும் ஒரே டைரக்ஷனு. 5/2f பிளஸ் 5f. இது ஒரு 2.5 அப்படின்னா என்ன வரும்? 15f/2ன்னு கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா 7.5fன்னு போட்டுக்கலாம். f உடைச்சிருங்க, kq/d ஸ்கொயரு. ரைட்டா? நல்லா இருந்துச்சா? ஸோ இந்த மாதிரி தான் சம் போடணும். இப்போ ஒரே ஒரு சம் மட்டும் முடிச்சு இந்த டாபிக் ஃபுல்லாக நான் முடிச்சிருவோம். எல்லா சம்மும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஃபோர்ஸ்ல இதுக்கப்புறம் சம்மே இருக்காது. இந்த இடம் -qடா, இந்த இடம் +q, இந்த இடம் +q, இந்த இடம் +q. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் qன்னு கேட்குறாங்க. நீ தான் ட்ரெயின்டு தானே, இப்போ உனக்கு தெரியும்ல. சார் வழக்கம் போல இது ஒரு f சார், வழக்கம் போல இது ஒரு fங்க சார். ஏன்னா இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, வெளில தான் போகும். அப்போ இந்த இடம் √2f சார். இங்கேயும் q இருக்கு, இங்கேயும் q இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் √2dன்னு தெரியும். அப்ப இது f/2ன்னு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யாராவது சொல்லுங்க, அந்த f/2ஓட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் -qவா, அவே ஃப்ரம் -qவா? அப்ப f/2 இங்க இருக்கு.
ஃபைனல் ஆன்சர் எஃப் நெட் வேணும். என்ன பண்ணுவீங்க? Root 2 minus 1 by ரூட் 2 டூ எஃப் மைனஸ் எஃப் பை டூ. ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப. அப்ப இந்த மைனஸ் பிளஸ் வச்சு தான் இங்க நம்ம விளையாடணும். ரூட் டூ எஃப் மைனஸ் எஃப் பை டூ. ரூட் டூ எஃப் மைனஸ் எஃப் பை டூ. ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த மாதிரி ஸ்கொயர் சம்மு, ஹெக்ஸகன் சம்மு, ட்ரையாங்கிள் சம்மு இதெல்லாம் ஒழுங்கா பார்த்துக்கணும். இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிள் சம் மட்டும் போட்டு போங்க. ப்ளஸ் 5q ப்ளஸ் q மைனஸ் 6q. நீங்க சால்வ் பண்ணி கிளம்பலாம். ஆன்சர் சொல்லுங்க. நீங்களே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா போதும். இது 1 எடுத்துக்கோங்க, இது 2 எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் q. உனக்கான நேரம் 30 செகண்ட். ஆன்சர் பே. ஆன்சர் சொல்லு. எவ்வளோமா? எவ்வளோ வருது? 93. சத்தமா சொல்லுமா. 90 93F. இல்ல எனக்கு புரியலம்மா. ஆன்சர் என்ன? 93F. 93Fன்னு சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடுவோமா? ஓகே. பை இது ப்ளஸ் 5q. இந்த இடம் q. பார்த்ததும் தெரியும் இது 5f. 5f. இங்க 6f. இந்த இடம் f நெட். பார்த்ததும் தெரிஞ்சது 120 டிகிரி. f net equal to root of f1 square 25f square f2 square 36f square plus 2 5f f1 f2 6f cos 120 minus 1 by 2. இந்த 2 இந்த 2 போயிடும். கரெக்டா? 5 6 are 30 minus 30 f square root of 25 plus 36 minus 30. உங்களால உணர முடியுதா? 5 6 are 30 minus 30. அப்போ 36 minus 30 6 root 31 root 31 f. தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன தப்பு பண்றீங்கன்ட்டு? டைரக்ஷன் ரொம்ப இப்படிதான்ப்பா நம்பர் மாத்தி மாத்தி தான் கொடுப்பாங்க. நீங்க தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு டைரக்ஷன் போட்டு அவங்க ரெண்டு வெக்டாருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிச்சு எஃப் நெட் கண்டுபிடிக்கணும். இது இங்க இல்ல. நீங்க 11th படிக்கும் பொழுதே வெக்டார்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அதனாலதான் இங்க வந்து கஷ்டப்படுறீங்க. ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் தீட்டா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. ஒட்டுமொத்த 30 லெசன்லயும் வந்து விளையாடுறது யாரு அப்படின்னா வெக்டார் மட்டும்தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு வெக்டாருக்கு என்ன சம்பந்தம்னு அன்னைக்கு நினைச்சிருப்பேன். வெக்டார் பேசிக் தெரியாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னட்டிசம் இதெல்லாம் படிக்கவே முடியாது. இன்க்ளூடிங் ரே ஆப்டிக்ஸ் உட்பட. அதனால வெக்டாரோட ஒரே ஒரு ஃபார்முலா நல்லா கத்துக்கோங்க. ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் தீட்டான்னு கவனமா கத்துக்கணும். இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் ஐடியா. ரைட்டா? ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதி இருக்கிறது அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிச்சா நாளைக்கு ஒரு லெசன் முடிஞ்சிடும். அதாவது நான் சொல்றது